இதே டிஎம்கே மீட்டிங் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த ரோடையே மறைச்சிருவாங்க. பொதுமக்கள் அங்கங்க நம்ம ரோட்ல பாக்குறோம், ரோட மறைச்சு இந்த சைடு கயிறு கட்டிடுவாங்க, அந்த சைடும் கயிறு கட்டிடுவாங்க. அந்த அந்த அவங்களோட அந்த கடுங்கோலுத்தனத்தை வந்து அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மக்களுக்கான ஆட்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து கிடையவே கிடையாது. ஒரு விஷயம் வந்து மக்கள் வந்து நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா குப்பை நகரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மதுரைக்கு வந்து பெயர் வாங்கி கொடுத்திருக்காங்க. யார் வாங்கி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த வெங்கடேசன் அவர் வந்து பெயர் வாங்கி கொடுத்திருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா முன்னாள் மேயர் இந்திராணி பொன்வசந்த் பிடிஆர் அவர்களுடைய தீவிர ஆதரவாளராக இருந்த, ஏன்னா எங்களுக்கு எல்லாம் பயம் கிடையாது, யாருனாலும் அந்த பேரை சட்டு சட்டுன்னு சொல்லிட்டு போயிருவோம். வரவேற்குது. முக்கிய பிரதமர்கள் எல்லாருமே காலை தொட்டு வணங்குறாங்க. யாரு காலை தொட்டு வணங்குறாங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய காலை தொட்டு வணங்குறாங்க. எப்பேற்பட்ட தலைவரை நம்ம பெற்றிருக்கோம், எப்பேற்பட்ட தலைவரை பெற்றிருக்கோம். ஒரு குண்டூசி திருடினாருன்னு அவர் மேல இது வரைக்கும் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா? அவர் என்னென்னலாம் நல்ல விஷயம் பண்ணிருக்காருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப வந்து கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு ரேஷன் அரிசி வருது. அந்த ரேஷன் அரிசியை வந்து யார் கொடுக்கறாங்கன்னு எங்க அம்மா கிட்ட கேட்டேன். எங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் கொடுக்கறாரு அப்படின்னு சொல்றாங்க. எங்க அம்மா சொல்றாங்க. எங்க அம்மாவே வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்ணி மாத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மாற்றம் ஒன்றே தான் மாறாதது. கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். தமிழ்நாடு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க, எல்லாத்தையும் ரொம்ப நம்பிடுவாங்க. கலைஞர் அவர்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப அழுதாரு. அதை நம்பி அனுதாபத்துல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்களே தவிர்த்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க கிடையாது. இந்த ரேஷன் கடையில நம்ம ரேஷன் அரிசி வாங்குறோம்ல, அந்த ரேஷன் அரிசி பாத்தீங்கன்னா எப்படி வருதுன்னா மத்திய அரசாங்கத்துல இருந்து கொடுக்குறாங்க, மோடி அரசாங்கத்துல இருந்து கொடுக்குறாங்க. அதை வந்து இந்த ஸ்டிக்கர் திமுக பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டிக்கர் திமுக வந்து ஸ்டிக்கர் மட்டும் தான் கடைசி ஒட்டிட்டே இருப்பாங்க, வேற ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அப்ப வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த அரிசியை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி கீழ் இயங்கக்கூடிய அரசாங்கம் வந்து அந்த அரிசியை வந்து அரைக்கிறாங்க. திருப்பி அரிசியா உருவான அரிசியை வந்து திருப்பி அரைச்சு எதனால அரைக்கிறாங்கன்னா தமிழகத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே நலிவுற்று பிறக்கிறாங்க அப்படின்றதுக்காண்டி அந்த அரிசியில சில மாலிகூல்ஸ் எல்லாம் கலக்குறாங்க. அரைச்சு விட்டமின் D3 வந்து கம்மியா இருக்க குழந்தைகளுக்காக அந்த ரேஷன் அரிசியில விட்டமின் D3 மாலிகூல் வந்து கலந்து திருப்பி அரிசியை உருவாக்கி தமிழகத்துக்கு வந்து கொடுக்கறாங்க. இவ்வளவு விஷயங்கள் பண்ற நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை தான் இந்த போஸ்டர்ல வந்து எழுதியிருக்காங்க. நான் வந்தோடனே உட்காந்து பார்த்தேன் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் பழங்காலங்கள்ல வரலாற்றுல வந்து எங்க ஐயா தாத்தாலாம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா கம்யூனிஸ்ட் வந்து ஒரு உண்மைக்காக போராடும், கம்யூனிஸ்ட் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பின்னாடி நிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா நான் வந்து பார்த்ததுல இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி அங்கங்க ஒன்றியல் வச்சு கொடுக்கறது மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன். இங்க கூட என்ன எழுதியிருக்காங்கன்னா ஒன்றிய மோடி அரசின் நாடாளுமன்ற ஜனநாயக விரோத போக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வர பிரச்சனையே கிடையாது அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள், உங்க கூட்டணி கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள் ஆரம்பிச்சு கல்லூரி பெண்கள் வரைக்கும் பாலியல் வன்புணர்வு இந்த தமிழகத்துல வந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. சொந்த தமிழ்நாட்டுல நீங்க ஆளக்கூடிய தமிழ்நாட்டுல காவலர் விடுதிக்குள்ளேயே போய் கண்டந்துணமா வெட்டி எறிகிறான். டெய்லி வந்து கஞ்சா மெத்தபட்டமைன் இந்த கேஸ்ல எல்லாம் உள்ள போறது யாருன்னு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் உள்ள போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு போராட்டம் பண்ண டயம் இருக்காது. இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் முஸ்லிம் சகோதரர்களும் கிறிஸ்டியன் சகோதரர்களும் இந்து சகோதரர்களும் மூவரும் ஒற்றுமையா நம்ம இருக்கிறதுக்கான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர